வணக்கம். கல்யாண பத்திரிகை கொடுத்து நாம் அந்த கல்யாணத்துக்கு போகிறோம் இருக்கே, அந்த கல்யாண சந்தோஷங்கிறது, குதூகலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். யாராவது ஒருத்தங்க நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நம்ம உறவுக்காரர்கள் அப்படின்னு கல்யாண பத்திரிகை கொடுப்பாங்க. ஏன் சமீபத்தில் கூட கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, மாப்பிள்ளை ஓகே ஆயிடுச்சுன்னு எங்கள் மாமா எனக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னதே கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்து. ஓகே அப்படிங்கிற விஷயமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் இனிக்க இனிக்க மணக்க மணக்க அந்த அந்த மலர்கள் சூழ ஒரு பாட்டு ஒன்று கிடச்சிதுனாக்க நமக்கு எப்படி இருக்கும்? நாதஸ்வர மேல வாத்தியங்களோட ஒரு பாட்டு நம்ம காதில் விழுந்தாக்க எப்படி இருக்கும்? அப்படித்தான் படத்துக்கு பேரும் அமைஞ்சுது, பூவும் பொட்டும். 1968 வருஷத்தில் வந்த இந்த படம். பாரதி, விஷ்ணுவர்தன், நடிகர் விஷ்ணுவர்தனுடைய மனைவி பாரதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஏவிஎம் ராஜன் அவர்கள் நடிச்சிருப்பார். பூவும் பொட்டும் அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு இந்த பாட்டை கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். கேவி மகாதேவன் மாமா, மாமா கேவி மகாதேவன் சினிமாக்காரர்களால் கொண்டாடப்படுகிற மதிக்கப்படுகிறவர் கேவி மகாதேவன் மாமா இசையமைத்திருப்பார். இந்த பாட்டினுடைய ஆரம்பமே அவ்வளவு மனசுக்கு ரம்மியமாக இருக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகாக இருக்கும். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள். இந்த பாட்டில் பாருங்க, நாதஸ்வர ஓசையில தேவன் வந்து பாடுறான், சேர்ந்து வர்ற மேல சத்தத்துல தேவி நடமாடுகிறாளாம். அப்படின்னு சுசீலாமாவுடைய அந்த வாய்ஸ். என்ன வரிகள் பாருங்க, மங்களகரமான வரிகள். எப்போதுமே அமங்கலமான வரிகளை கண்ணதாசன் ஐயா எழுதவே மாட்டாரு. இது ஒரு மங்களகரமான பாட்டு வேற, விடுவாரா? விட்டு நிரப்பி எடுத்திருப்பாரு மங்களகரமான வார்த்தைகள். கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில், கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில், மாலையிட்ட பூங்கழுத்தில் தாலி கட்டும் வேளையிலும் ஊரார்கள் வாழ்த்துரைக்க, எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறாரு. கோலமிட்ட மணவரை, குங்குமத்தின் சங்கமம், மாலையிட்ட பூங்கழுத்து, தாலி கட்டும் வேளையிலும் ஊரார்கள் வாழ்த்துரைக்க, ஊரார்கள் வாழ்த்துரைக்க, ஊர்வலத்தில் வரும்பொழுதும் தேவன் வந்து பாடுகின்றான், தேவி நடமாடுகின்றாள், நாதஸ்வர ஓசையிலே. கொண்டுடுவார் கேவிஎம். கர்நாடக இசை அப்படியே மிக்சடு இல்லாமல் ஜூஸை அப்படியே தனியாக கொடுக்கக்கூடியவர் அவர். ஐஸு சர்க்கரை கரெல்லாம் போடாமல் அப்படியே புழிஞ்சு அப்படியே சாறு கொடுக்கக்கூடியவர். ஃபீமேல் வாய்ஸ் பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க வார்த்தைகள், கண்ணதாசன் அதுக்கு தகுந்தது போல. கற்பில் ஒரு கண்ணகியாய், காதலுக்கு ஜானகியாய், சிற்பமகள் வாழ்க என்று தேவன் வந்து பாடுகின்றான். உடனே மேல் வாய்ஸ், பத்தினியை காவல் கொண்டு பார்புகழ வாழ்க என்று, பத்தினியை காவல் கொண்டு பார்புகழ வாழ்க என்று, சத்தியத்தின் மேடையிலே தேவி நடமாடுகின்றாள். சத்தியம், அந்த மேடை சத்திய மேடையாம். கல்யாண மேடைன்னு சொல்றோம் இல்லையா, கல்யாண மேடை மட்டும் இல்லைங்க, அது சத்திய மேடை. ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தமிந்த சொந்தம் இல்லையா, அதனால அது சத்திய மேடையாம். சத்தியத்தின் மேடையிலே தேவி நடமாடுகிறாள், நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள். பூவும் பொட்டும் அப்படிங்கிற திரைப்படம். ஏவிஎம் ராஜன் அவர்களும் பாரதி அவர்களும் நடித்த இந்த பாட்டை கேட்டு பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளார பூந்து போயிட்டு ஒரு ஃபுல் சாப்பாடு பந்தி, கல்யாண பந்தி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனசு நிறைவு உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பாட்டை கேட்டிங்கன்னா
உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி வாழ்வெல்லாம் உடன் வருகிற இந்த கல்யாண பாட்டு, இந்த காதல் பாட்டு, இந்த காதல் கல்யாண பாட்டு நம்ம வாழ்நாளெல்லாம் நிறைஞ்சிருக்கிற, நம்ம மனசெல்லாம் பிடிச்சி கிடக்க வைக்கிற ஒரு அற்புதமான பாட்டு. வணக்கம்.